2025 ஏப்ரல் மாதம் நம்ம மனசையெல்லாம் முழுக்கிய ஒரு சம்பவம் நடந்தது. அதுதான் அந்த பஹல்காம் தாக்குதல். சுற்றுலா பயணிகள் தீவிரவாதிகளால் சுட்டு கொல்லப்பட்ட ஒரு சம்பவம் அரங்கேறியது. அதில் கடற்படை அதிகாரி, உளவுத்துறை அதிகாரி உட்பட 26 பேர் கிட்டத்தட்ட இருந்தார்கள். அதற்கெல்லாம் கவலையோ கரிசனமோ காமிக்காத இந்த திமுக இப்போ ஈரானிய அதிபர் இறந்ததற்கு காமிக்க காரணம் என்ன? அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிடுக போராடக்கூடியவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து அரசு அனுமதியும் அளித்து கூட சேர்ந்து போராடுற அவல நிலையை நம்ம பார்க்குறோம். அதுவும் எந்த மாதிரி நேரத்தில் மோடியையா திருப்பரங்குன்றம் மதுரைக்கு வருகை தரக்கூடிய நேரத்தில் இவர்கள் இந்த வேலையை பண்ணுறாங்க. அப்போ இதோடைய உள்நோக்கம் அப்பட்டமாக தெரிகிறது. அது மட்டும் இல்லை, தமிழக அரசை எதிர்த்து செவிலியர்கள் போராடுறாங்க. அரசு அலுவலர்கள், துப்புரவு பணியாளர்கள், ஆசிரியர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை ஏன் போராடுறாங்க? காவலர்களை வைத்து அவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய இந்த திமுக இந்த போராட்டத்தை எப்படி என்கரேஜ் பண்றாங்க? அப்போ இந்த திமுக இந்த தமிழகத்துக்கு தேவையா? இந்த திராவிட மாடல் ஆண்டதும் போதும், நம்ம பட்டதும் போதும். மக்களை விழித்துக் கொள்ளுங்கள். 2026 இந்த திமுக இல்லாத தமிழகத்தை நாம் உருவாக்கணும்.